Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் B.Edல வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் நம்ம வந்து சைல்டு சென்டர்ட் மெத்தட்னா என்னது, டீச்சர் சென்டர்ட் மெத்தட்னா என்னதுன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக சைல்டு சென்டர்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு வந்து ஒரு சென்ட்ரல் பொசிஷன் ஆஃப் த கிளாஸ் ரூமில் இருக்கும். லைக் அந்த சைல்டை சுற்றி தான் எல்லா லேர்னிங் ப்ராசஸுமே வந்து நடக்கும். த ஹோல் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இஸ் geared to the needs, interests, capabilities and requirement of the child's நடக்கும். ஸோ இது வந்து நம்ம சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் நிறைய பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த பர்பஸ் எல்லாமே அந்த குழந்தையோட எபிலிட்டி, ஸ்கில்ஸ், டிஸ்கவரி ஆட்டிடியூட் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த குழந்தையோட திறன் அந்த மாதிரி. ஸோ இதில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் செஞ்சுற மாதிரி மெத்தட், லெபார்ட்டரி, ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது, ஹியூரிஸ்டிக் மெத்தட்ஸ் அண்ட் டிஸ்கஷன் மெத்தட். இது எல்லாமே சைல்டு சென்டர்ட் மெத்தடில் வரும். டீச்சர் சென்டர் மெத்தட்னா டீச்சர் வந்து அந்த சென்ட்ரல் பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ இந்த மெத்தடில் வந்து என்னென்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, டெல்லிங், சொல்கிறது, மெமரைஸ் பண்ணுறது, இன்ஃபர்மேஷனை ரீகால் பண்ணுறது, இதெல்லாமே. ஸோ இதை பொறுத்தவரை டீச்சர் வந்து வாங்கிக்கிறவங்களா இருப்பாங்க. லைக் அவங்க எந்த விதமான ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபிகேஷனுமே இருக்காது. ஜஸ்ட்டு டீச்சர் சொல்கிறத கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் வந்து லெக்சர் மெத்தட், ஹிஸ்டாரிக்கல் மெத்தட், லெக்சர் கம் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட், இதெல்லாமே டீச்சர் சென்டர் மெத்தட்ஸ் கடியில் வரும். ஓகே, இப்போ மேத்தமெட்டிக்ஸை டீச் பண்ணுறதுக்கு ஒரு 9 மெத்தட்ஸ் இருக்குது. லெக்சர் மெத்தட், டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட், லெக்சர் கம் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட், இண்டக்டிவ் டிடக்டிவ் மெத்தட், அனலிட்டிக் சிந்தட்டிக் மெத்தட், லெபார்ட்டரி மெத்தட், ஹியூரிஸ்டிக் மெத்தட், ப்ராஜெக்ட் மெத்தட், ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மெத்தட் பேர் வந்து லெக்சர் மெத்தட் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து டீச்சர் தான் சென்டராக இருப்பாங்க. முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, லெக்சர் மெத்தட் அப்படின்னா டீச்சர் சென்டராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மெத்தடில் டீச்சர் வந்து ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருப்பாங்க. சைல்டு வந்து பாசிவ், எதுவுமே செய்யாமல் ஒரு லேர்னராக இருப்பாங்க. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் மெத்தட் கிடையாது. முன்னாடியே பார்த்தோம், சைல்டு சென்டர் மெத்தட் தான் உங்களுக்கு சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது ஒரு சைக்காலஜிக்கல் மெத்தட் கிடையாது. இந்த மெத்தடில் டீச்சர் வந்து பேசுவாங்க, டெலிவர்ஸ் எ லெக்சர் ஆன் அ பர்டிகுலர் டாபிக் அண்ட் சில்ட்ரன் லிசன். ஸோ டீச்சர் வந்து பேசுவாங்க, ஒரு பர்டிகுலர் மெத்தடில் லெக்சர் கொடுப்பாங்க. ஸோ சில்ட்ரன் வந்து அதை லிசன் பண்ணுவாங்க. இது வந்து ஒன் வே டிராஃபிக் மாதிரி தான். லைக் டீச்சர் வந்து ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, சில்ட்ரன் வந்து அதை வாங்கிட்டே இருப்பாங்க. திஸ் இஸ் அ மெத்தட் ஆஃப் இம்பார்ட்டிங் இன்ஃபர்மேஷன் த்ரூ த ஸ்பீச். இது வந்து எதுவுமே செஞ்சு காட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இந்த டீச்சர் வந்து பேசுகிறது மூலிமா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ஒன் மேன் ஷோ மாதிரி தான். சில்ட்ரன் எல்லாமே வந்து லைக் அப்படியே பாசிவாக இருக்கணும் அந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே. லெக்சர் மெத்தட் வந்து ரொம்ப ஹையர் லெவல் ஆஃப் கிளாஸஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர ரொம்ப லோவர் லெவலெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. In this method it is difficult to know the extent to which the student has been able to learn. இந்த மெத்தடில் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இன்சிடென்ட் பற்றிலாம் சொல்கிறதுக்கு நம்ம லெக்சர் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ எப்போல்லாம் லெக்சர் மெத்தடை யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஒரு நியூ லெசனையும் நியூ டாபிக்ஸை சொல்கிறதுக்கு இன்ட்ரொடக்ஷன் சொல்லுவோம்ல, ஸோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். டு டெவலப் இன்ட்ரெஸ்ட், டு மோட்டிவேட் சைல்டு, ஒரு சைல்டை மோட்டிவேட் பண்ணோன்னா ஜஸ்ட்டு நார்மலாக நம்ம லெக்சர் மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணலாம். மேத்தமெட்டிக்கல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் நாலேஜும் இப்போ இருக்கிற நியூ நாலேஜும் கோரிலேட் பண்ணணுன்னா கண்டிப்பாக அதை வந்து சொல்லி புரிய வைக்கணும். கரெக்டாக லெக்சர் மெத்தட் மூலயமா தான் வரும். டு கிவ் நெசசரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிகார்டிங் நியூ நாலேஜை பற்றி நியூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கறதுக்கு, ஒரு லெசனையோ அல்லது ஒரு நடத்தின கண்டென்ட்டை வந்து சம்மரைஸ் பண்ணுறதுக்கு, டு கிவ் அன் இல்லஸ்ட்ரேட்டிவ் ஆர் மோட்டிவேஷனல் டாக் அண்ட் கிரிட்டிக்கல் அப்ரைசல். ஓகே, ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனில் கிரிட்டிக்கல் அப்ரைசல் பண்ணுறதுக்கு, அவங்க கேட்குற குவரிஸ்க்கோ இன்ஃபர்மேஷனுக்கோ ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு, சில்ட்ரன் டு ப்ரிப்பேர் த சைல்டு மென்டலி டு ஸ்டடி த நியூ லெசன் ஆர் டாபிக். ஒரு லெசனையும் டாப்பிக்கும் வந்து அந்த சைல்டு மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, டு ப்ரெசென்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி ரீசெண்டாக மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இதெல்லாமே சொல்கிறதுக்கு பண்ணுவாங்க. லெக்சர் மெத்தடை பொறுத்தவரை 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்னா, பிளானிங் பை த டீச்சர் வந்து முதல்ல பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் டீச்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அந்த லேர்னர் வந்து லிசன் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து டீச்சர் மட்டும் தான் ஆக்டிவாக இருப்பாங்க. பியூப்பிள் எல்லாமே வந்து பாசிவ் லேர்னர்ஸாக தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து டீச்சருக்கு வந்து ஒரு கன்வீனியன்ட் மெத்தடுன்னு சொல்லலாம். டீச்சர் வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. டீச்சர் வந்து நிறையா திங்ஸை வந்து சொல்ல முடியும். நிறைய இன்ஃபர்மேஷனை ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து கொடுக்க முடியும். கரெக்டாக, ஈஸியாக, ப்ரீஃபாக, அட்ராக்டிவ் ஃபார் த டீச்சர். இதில் வந்து த கம்யூனிகேஷன் செட் ஆஃப் லெக்சர்ஸ் கேன் பி ஷோன் அஸ் ஃபாலோஸ். ஸோ நடுவில் வந்து டீச்சர் இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2 எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து சென்டர் ஆஃப் த கம்யூனிகேஷன் டேரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லலாம். பட் த ஃபீட்பேக் சேனல் இஸ் ஆல்சோ வெரி புவர் இன் லெக்சர் மெத்தடை பொறுத்தவரை. ஓகே, இவ்வளோ அளவுக்கு ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கம்மி தான். ஓகே, டீச்சர் டஸ் நாட் கம் டு நோ அபவுட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் சக்ஸஸ் ஆஃப் திஸ் கம்யூனிகேஷனாக என்னென்னு தெரியாது.
அதுக்கப்புறம் மெரிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஹையர் கிளாஸஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஷார்ட் அண்ட் குயிக் மெத்தட், டைமும் மணியும் சேவ் ஆகும், டீச்சரோட ஒர்க்கை வந்து கம்மி பண்ணும். ஓகே, ஸோ நியூ நாலேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டிமெரிட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டீச்சர் சென்டர்ட் மெத்தட். இது வந்து சைக்காலஜிக்கல் பிரின்சிபல் வழி வராது. இப்போ லேர்னர் வந்து ஏதாவது செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக ஞாபகம் இருக்கும் இல்லையா. ஸோ லேர்னர் வந்து பாசிட்டிவாகவோ இன்ஆக்டிவாகவோ தான் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ரீசனிங்கோ லாஜிக்கல் திங்கிங்கோ மேத்தமெட்டிக்கல் ட்ரைனிங்கோ வந்து ப்ரொவைட் பண்ணாது. ப்ராக்டிக்கல் க்ரியேட்டிவ் ஒர்க்கெல்லாம் கொடுக்காது. டீச்சர் வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறாங்க. டீச்சர் வந்து நடத்துகிற ரிலேஷன்ஷிப் வந்து நெக்லெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி இப்போது காது கேட்காத குழந்தைங்களுக்குலாம் இந்த மெத்தட் வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி வந்து ஒரு லெக்சர் மெத்தடை நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றலாம் அப்படின்னா அந்த டாபிக்ஸையோ கண்டென்ட்ஸையோ முதல்ல நல்லா அனலைஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணணும். நம்ம இப்போ லெக்சர் மெத்தட்னா சும்மா போய் பேசிட்டு வர முடியாது. நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு சிஸ்டமேட்டிக்காக லாஜிக்காக நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். வேர் அண்ட் வென்எவர் ரெக்வயர்ட் டீச்சர் வந்து பிளாக் போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். டீச்சிங் பாயிண்ட், டெஃபினேஷன், இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம பிளாக் போர்டில் எழுதுனா மேபி அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகும்போது பசங்களுக்கு இன்னுமே வந்து நல்லா புரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டீச்சர் வந்து லெக்சர் மெத்தடாக இருந்தால் கூட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா அந்த எஃபெக்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மாற்றலாம். அந்த சைல்டை வந்து கொஞ்சம் ஆக்டிவாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் எல்லாமே கேட்கலாம் டைம் டு டைமுக்கு. அதுக்கப்புறம் இந்த லெக்சர் மெத்தடில் பொறுத்தவரை இந்த லாங்குவேஜில் ரொம்ப சிம்பிளாக கிளியராக அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் லெக்சர் மெத்தடை பொறுத்தவரை அந்த ஸ்பீக்கரோட வாய்ஸ் வந்து கிளியராகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கணும். எண்ட் ஆஃப் த லெக்சரில் சம்மரி கண்டிப்பாக கொடுக்கணும். லெக்சரை ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் நாலேஜோடு அதை சேர்க்குற மாதிரி அதோட இம்பார்ட்டன்ஸையும் வைக்கிற மாதிரி சொல்லணும். லெக்சர் மெத்தடை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணுன்னா ஒரு சில ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் லைக் கேட்குற பார்க்குற எய்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு லெக்சர் வந்து ப்ராப்பராக பிளான் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து மோட்டிவேட் பண்ணும் லேர்னர்ஸை. எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த லெக்சர், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த லெக்சர், ஆர்கனைசேஷன் ஆஃப் த கண்டென்ட், ப்ரெசன்டேஷன் ஆஃப் த லெக்சர், கன்க்ளூஷன். ஓகே, நெக்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட். டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடில் வந்து டீச்சரும் பீப்புள் ரெண்டு பேருமே ஆக்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு டெமோ பண்ணி காட்டுற மாதிரி தான். ஓகேவா, டீச்சர் வந்து பெர்ஃபார்ம்ஸ் த எக்ஸ்பெரிமெண்ட் வைல் டீச்சிங் இன் த கிளாஸ் அண்ட் த பீப்புள் வந்து அதை பார்க்குறது மூலிமா அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து சிங்கிள் டீச்சர் பண்ணலாம் அல்லது குரூப் ஆஃப் டீச்சர் பண்ணலாம். இந்த டீச்சர் வந்து மேஜர் பாயிண்ட்ஸ் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் பிளாக் போர்டில் சொன்னால் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா, இந்த டீச்சர் வந்து ரொம்ப வெல்வெஸ்ட்டாக இருக்கணும் அந்த அப்பரேட்டஸை ஹேண்டில் பண்ணுறதுல, எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல, இது எல்லாமே. ஸோ இது வந்து கண்டிப்பாக இப்போ குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்று டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே அது ஏன் வந்தது, இது ஏன் இப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு ரீசனிங் பவர்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் நிறையவே வந்துடும் சொல்லலாம். மெரிட்ஸ் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது if the number of apparatus are less. ஓகே, அந்த யூஸ் பண்ணுற apparatus கம்மியாக இருக்கும்போது அந்த டீச்சிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பீப்புள் வந்து அந்த அப்சர்வேஷன், ரீசனிங், திங்கிங் இதெல்லாமே டெவலப் பண்ணிப்பாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் வந்து லோவர் கிளாஸஸ்க்கு சூப்பராக இருக்கும், லெஸ் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். பீப்புள் வந்து பார்த்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஒரு எக்கனாமிக் மெத்தட், சைட் அண்ட் ஹியரிங் ஆஃப் த இது வந்து இன்னும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லேர்னிங் பை டூயிங் இல்லை, அவங்களாவே செஞ்சு அவங்களாவே கற்றுக்கிறது அந்த மாதிரி இல்லை. ஒரு டீச்சர் செய்வாங்க, அதை பார்ப்பாங்க. ஓகேவா, ஸோ த பீப்புள் ஒன்லி அப்சர்வ், என்ன டீச்சர் சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த பீப்புளுக்கு வந்து ஒரு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஸோ அவங்களே பண்ணுறது கிடைக்காது. ஸோ சில பீப்புள் வந்து ஒழுங்காக அப்சர்வ் கூட பண்ணாமல் கூட இருக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இஃப் அ டீச்சர் வாண்ட்ஸ் டு டீச் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பாலிகன்ஸ் அந்த கிளாஸிஃபிகேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து த ப்ரொசீஜர் டு டீச் திஸ் டாபிக் மேபி த டீச்சர் வில் ஷோ 3, 4, 5, 6 இந்த மாதிரி நிறைய க்ளோஸ்டு ஃபிகரை பீப்புள் கிட்ட காட்டணும். ஹவு மெனி சைட்ஸ் டஸ் ஃபிகர் ஹேவ் அப்படின்னு கேட்கணும். ஸோ ஹவு மெனி சைட்ஸ் டஸ் இந்த ஃபிகர் 1ல் எத்தனை இருக்குது, ஃபிகர் 2ல் எத்தனை இருக்குது, நேம் ஆஃப் த ஃபிகர் இந்த மாதிரிலாம் கேட்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாலிகன்னு கேட்கணும். எக்ஸ்பெக்டட் ஆன்சர் வந்து பாலிகன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் சைட்ஸை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சார்ட்டில் இல்லஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி. இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாலிகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி பண்ணுறது தான் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்னா the purpose of demonstration should be stated before the students clearly. ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி கிளியராக பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே ஸ்டூடெண்ட் முன்னாடியே பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும். ஓகேவா, அது எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகிருக்கணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அது வந்து தெரியணும். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் டேபிளில் வைக்கணும்.
த ஹெல்ப் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஷுட் பி டேக்கன். நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்ப்பை கூட கேட்டுக்கலாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு என்னென்ன டவுட்ஸ்லாம் வருதோ அதெல்லாமே அந்தந்த நேரத்தில் பண்ணணும். டெமான்ஸ்ட்ரேஷன் ரொம்ப ஸ்பீடாகவும் சிம்பிளாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லெக்சர் கம் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மெத்தடை பொறுத்தவரை உங்களுக்கு லெக்சர் மெத்தடும் வரும், எக்ஸ்ட்ராவாக டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடும் வரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வர ஷார்ட் கமிங்ஸ் வரும், ரெண்டுத்துலேயுமே வர லிமிட்டேஷன்ஸ் அண்ட் மெரிட்ஸ் இதெல்லாமே வரும். இது வந்து ஒரு எக்கனாமிக் மெத்தட் வித் ரிகார்ட்ஸ் டு டைம் அண்ட் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து ஒரு தியரிட்டிக்கல் போர்ஷனை வந்து லெக்சர் மெத்தட் மூலிமா சொல்லுவாங்க. லைக் டயக்ராம்ஸ், ஃபிகர்ஸ், ஸ்டேட்மெண்ட் இது மூலிமா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுவாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் இந்த கிளாஸ் டு மேக் த கிரிட்டிக்கல் போர்ஷன் மோர் கிளியர். ஓகேவா? இதில் வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபிகேஷன் ஆஃப் த சில்ட்ரன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒன் வே கம்யூனிகேஷன் இருக்காது. லைக் லெக்சர் மெத்தட் மாதிரி பீப்புள் வந்து அந்த அப்பரேட்டஸை பார்ப்பாங்க, ஆப்ரேஷன் அதெல்லாம் செய்வாங்க கரெக்டாக. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து லெக்சர் மெத்தட் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமேட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் வரும். ஸோ த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் லெக்சர் கம் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இங்கே பண்ணலை. ஏன்னா அந்த லெக்சர் மெத்தட் தனியாக, டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் தனியாக சொன்னாங்களே, ஸோ அதிலே வந்துடும். நெக்ஸ்ட்டு இண்டக்டிவ் டிடக்டிவ் மெத்தட் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். இண்டக்டிவ் மெத்தட் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் இண்டக்ஷன். இண்டக்ஷன் அப்படிங்கிறது என்னது? proving a universal truth or theorem by showing that if it is true in a particular case, it will be true in the next case in the same order. அதாவது அது ஒரு பர்டிகுலர் கேஸில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த கேஸஸில் அது ட்ரூவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இண்டக்டிவ் மெத்தட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு ஜென்ரலைசேஷன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லும்போது புரிஞ்சிடும். இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் மெத்தட், இது வந்து ஒரு கிரேட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. லைக் ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு நமக்கு n=1ல் ட்ரூவாக இருக்குது, n=kல ட்ரூவாக இருக்குது, அப்போ n+1லேயும் உங்களுக்கு ட்ரூவாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் லைக் ஒரு இதில் ட்ரூவாக இருந்தால் அடுத்தடுத்ததுலேயும் ட்ரூவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வரது தான் வந்து இண்டக்டிவ் மெத்தட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது வந்து லைக் ஜென்ரலைசேஷன், கேஷுவல் கனெக்ஷன் பிட்வீன் ஃபேக்ட்ஸ் டு பி எஸ்டாப்ளிஷ் அதெல்லாமே சொல்லுவாங்க. இது சைக்காலஜிக்கல் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சில்ட்ரன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது சயின்டிஃபிக் ஆட்டிடியூடை கொண்டு வரும். இன் இண்டக்டிவ் மெத்தட் சைல்டு himself attain the knowledge of some formula or principles. ஓகே, இதுவே வந்து இதோட ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து டீச்சர் ப்ரெசன்ட் சம் ஸ்பெசிஃபிக் கண்டிஷனை சொல்ல போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை பொறுத்தவரை நம்ம பர்டிகுலர்லேருந்து ஜென்ரலுக்கு போகும். ஓகேவா? ஸோ நார்மலாக வந்து இப்போது இந்த வேரியஸ் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஓகே, இது எல்லா ட்ரையாங்கிளுக்கும் நீங்கள் ஆங்கிள் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரின்னு வரும். அப்போ ஜென்ரலாக வந்து எல்லா சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆஃப் 2 ரைட் ஆங்கிள் இஸ் தட் இஸ் 180 டிகிரி. புரியுதா? லைக் என்ன சொல்கிறாங்கன்னா பேசிக்காக நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள்லாம் வரைஞ்சி பார்த்து அதோட ஆங்கிள்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி ஆட் பண்ணுறீங்க, அப்போ 180 டிகிரி வருது. அப்போ ஜென்ரலைஸ் பண்ணும்போது ஸோ டோட்டலாக எல்லாமே சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி தான் சொல்கிறீங்க. இண்டக்டிவ் மெத்தடோட ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிளை சொல்லணும், அதை அப்சர்வ் பண்ணணும், அதை ஜென்ரலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணணும். முதல்ல ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிளை வந்து டீச்சர்ஸ் வந்து சொல்லிடணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்க்ட் டு சால்வ் எக்ஸாம்பிள்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த யூனிட்டரி மெத்தட். அப்புறம் அதை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா? கன்க்ளூஷனுக்கு வர மாதிரி அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு பிறகு ஜென்ரலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் வரும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அனலிட்டிக் அண்ட் சிந்தட்டிக் மெத்தட் அப்படிங்கிறது. we proceed from unknown to known or from conclusion to hypothesis. தெரியாத ஒன்றுலேருந்து தெரிகிறது. லைக் அனலைஸ் பண்ணுறதுனா என்னது? தெரியாத ஒன்றுலேருந்து தெரிஞ்சுக்கிறது. சிந்தட்டிக் மெத்தட்னா வந்து தெரிஞ்சதுலேருந்து தெரியாத விஷயத்துக்கு போகிறது. ஓகேவா? தெரிஞ்சதுலேருந்து தெரியாத விஷயத்துக்கு போகிறது. ஸோ இது வந்து இண்டக்டிவ் ரீசனிங். லைக் இது வந்து டிடெக்டிவ்னா ஒரு ஃபார்முலா இருக்கும், அதில் கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். அந்த மாதிரி ஒரு குருட்டுத்தனமான ஒரு இது இருக்கும் இல்லையா, புரிஞ்சிக்காமல் ஒன்று பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து நம்ம டிடெக்டிவ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது வந்து இண்டக்டிவ்னா என்னது? லைக் நிறைய விஷயத்த பார்த்துட்டு இதெல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம ஒரு ஜென்ரலைஸ் மாதிரி பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வர்றது வந்து இண்டக்டிவ். ஓகேவா? ஸோ அனலிட்டிக் மெத்தடுன்னா அனலைஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து இட் கம்ஸ் அண்டர் இண்டக்டிவ். இது ஹியூரிஸ்டிக் அப்ரோச்னா நிறைய கொஷின் கேட்குறது. ஸோ சிந்தட்டிக் மெத்தடில் வந்து கொஷின்ஸே கேட்க மாட்டாங்க. லைக் ஓகே நமக்கு தெரிஞ்சதுலேருந்து தெரியாததுக்கு போகிற கொஷினே வராது. ஸோ இது வந்து லெபோரியஸ் அண்ட் வெரி லென்த்தி மெத்தட்.
இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸையோ செல்ஃப் ரிலையன்ஸோ அதிகப்படுத்தும். அதே மாதிரி இன்டெலெக்சுவல் எபிலிட்டிஸ் எல்லாம் அதிகப்படுத்தும். ஆனால் சிந்தட்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜஸ்ட்டு அப்படியே ஏற்கனவே இருக்கிறத நம்ம சிந்தட்டிக் பண்ணுறோம், அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோங்கிறப்ப இட் டஸ் நாட் இன்டெலெக்சுவல் எபிலிட்டிஸ் எல்லாமே பண்ணாது. இது வந்து சைக்காலஜிக்கல் மெத்தட். பட் சிந்தட்டிக் மெத்தடுங்கிறது உங்களுக்கு வந்து அன்சைக்காலஜிக்கல் மெத்தட் அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரியா? இப்போது அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒன்று வேறு. ஓகேவா? ஸோ இதே சிந்தட்டிக் மெத்தட்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதிலேருந்து நீங்கள் சிந்தட்டிக் புதுசாக ஒன்று கொண்டு வரீங்கிறது சிந்தட்டிக் மெத்தடில் வரும். நெக்ஸ்ட்டு லெபார்ட்ரி மெத்தட். இப்போ வந்து நான் ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு போயிருக்கும்போது கூட எனக்கு லெபார்ட்ரி மெத்தட்னா என்ன அப்படின்றது தான் வந்து கொஷினாக கேட்டிருந்தாங்க. ஸோ லெபார்ட்ரியில் மேத்தமெட்டிக்கல் லெபார்ட்ரியில் பொறுத்தவரை இந்த ஜாமெட்ரி எக்யூப்மெண்ட்ஸ், மாடல், சார்ட்டு, பேலன்ஸு, ஃபிகர்ஸு, ஷேப்ஸு இதெல்லாமே இருக்கணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெபார்ட்ரி அப்படிங்கிறது. ஸோ இது மூலயமா டேரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் வேர்ட்ஸில் ஒரு சில விஷயத்தை வந்து அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சம் ஆஃப் 3 angles ஆஃப் அ ட்ரையாங்கிள் 180 degree. ஹவ் கேன் வி ப்ரூவ் திஸ் பை 180 degree அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட், பென்சில், ஸ்கேல் இதெல்லாமே எடுத்துக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் 1 கார்ட்போர்ட் ஷீட்டை கொடுத்து அவங்கள வந்து ட்ரையாங்கிளை ட்ரா பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிளை வந்து கட் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே மெஷர் பண்ண சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே 180 degree வந்தால் கேல்குலேஷனில் உங்களுக்கு என்னன்றது தெரியுது. சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து இங்கே பாருங்கள் 180 degreeன்றது தெரியுது. ஸோ இது எல்லாமே வந்து லெபார்ட்ரி மெத்தட் படி வரது தான். இப்போ பித்தாகரஸ் தியரமை லெபார்ட்ரி மெத்தட் மூலிமா நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறதுனா ஹைப்போடெனிஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் உங்களுக்கு ஹைப்போடெனிஸ் ஸ்கொயர், இது வந்து பேஸ் ஸ்கொயர், இது வந்து பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் அப்படின்னாலே இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்கொயர் அப்படின்னாலே இட் கம்ஸ் அண்டர் ஸ்கொயர், ரெக்டாங்கிள் ஸ்கொயர்னு வரல அந்த மாதிரி வருது. ஸோ இதோட வேல்யூ 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். இது வந்து 25 இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 16. 25 ஈக்குவல் டு 25 வந்துடுச்சா? ஸோ பேசிக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன சொல்லுவோம்னா வெறும் இந்த ஃபார்முலா படி மட்டும்தான் சொல்லுவோம். பட் ஸ்டில் இந்த இடத்துல பாருங்கள், இதில் 25 பாக்ஸஸ் இருக்கும், இதில் வந்து 9 பாக்ஸஸ் இருக்கும், இதில் 16 பாக்ஸஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 25 ஈக்குவல் டு 25ன்ற மாதிரி வருது. ஸோ தட் இஸ் வாட் உங்களுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் லெபார்ட்ரி மெத்தட். ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்களே. ஓகேவா? ஸோ அதை கிளியராக சொல்கிறதுக்கு இது வந்து அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி இது எல்லாமே இந்த மெத்தடில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீச்சர்ஸ் வந்து அந்த லெபார்ட்ரியில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது டீச்சர்ஸ் அதை பார்க்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணலாம் சக்ஸஸ்ஃபுல்லான இதுக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. மெரிட்ஸ் ஆஃப் லெபார்ட்ரி மெத்தட்னால கண்டிப்பாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், மோர் மீனிங்ஃபுல், ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டாக அதை பார்ப்பாங்க. லேர்னிங் பை டூயிங் ப்ராசஸ்னால அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் பிரின்சிபல். டிமெரிட்ஸ்னு சொல்லும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஸ்மால் கிளாஸ்க்கு இது வந்து செட் ஆகும், ரொம்ப பெரிய சிலபஸ் இருக்கும்போது இதை பண்ண முடியாது, ஹையர் கிளாஸஸ்க்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து கொடுக்க முடியாது இந்த மெத்தடை பொறுத்தவரையில் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்லோ மெத்தட், இதில் நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன மாதிரியான இடத்துக்குலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. லெபார்ட்ரி மெத்தட்க்கும் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட்க்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா லெபார்ட்ரி மெத்தட் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் மெத்தட், அது வந்து லேர்னிங் பை டூயிங் ப்ராசஸ் மூலயமா வருது. டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் வந்து இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்குறது கிடையாது, அது வந்து ஜஸ்ட்டு நம்ம பார்க்க மட்டும் தானே பண்ணுவோம். இப்போ டீச்சர் வந்து டெமோ பண்ணி காட்டுவாங்க, அவ்வளோதான், பண்ணுவோம், பார்ப்போம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம், அவ்வளோதான். ஆனால் லெபார்ட்ரி மெத்தடில் ஸ்டூடெண்ட்ஸே பண்ணுவாங்க. லெபார்ட்ரி மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஹேபிட்ஸ் அண்ட் டெவலப்ட். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த க்ரியேட்டிவ் இன்வெஸ்டிகேஷன் பவர்ஸ் அதெல்லாமே இருக்காது. இந்த மெத்தடில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேரெக்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் இதில் வந்து டீச்சர் தான் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சும்மா பார்க்க தான் செய்வாங்க. ஓகேவா? இதில் வந்து லெபார்ட்ரியை யூஸ் பண்ணுவாங்க, இங்கே வந்து கிளாஸ் ரூமில் மட்டும் தான் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே மோர் ஆக்டிவாக இருப்பாங்க, இதில் டீச்சர் தான் மோர் ஆக்டிவாக இருக்கணும். லெபார்ட்ரி மெத்தடை பொறுத்தவரை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், இது ஆனால் எக்ஸ்பென்சிவ் கிடையாது. நியூ ஃபேக்ட்ஸ் அதெல்லாமே இந்த மெத்தட் மூலமா டிஸ்கவர் பண்ணலாம், இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், பட் இப்போ டீச்சர் செய்கிறனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்கும். சயின்டிஃபிக் ஆட்டிடியூட் வளரும், ஆனால் இது அங்கே அவ்வளோவா வளராது. ஹியூரிஸ்டிக் மெத்தட் அப்படின்னா ஐ ஃபவுண்ட் அவுட் அப்படின்றது தான். ஹியூரிஸ்கோ க்ரீக் வேர்டில் ஐ ஃபவுண்ட் அவுட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மெத்தடில் சயின்டிஃபிக் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் ஷுட் பி டோல்ட் மினிமம். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் தான் சொல்லுவோம், ஸ்டூடெண்ட்ஸே தான் வந்து நிறையா கண்டுபிடிக்க வைக்கிற மாதிரி வைப்பாங்க. ஓகே, ஸோ ஹியூரிஸ்டிக் மெத்தடை பற்றி கொஞ்சம் பேர் டெஃபினிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க.
பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி 50,000 இருக்குது. இஃப் த பெர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் 4%, ஃபைண்ட் அவுட் த பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோன்றது கேட்குறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோவில் மீதி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.